வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா தமிழ் எழுத்துக்களில் எத்தனை வகைப்படும், அதில் உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, மெய்யெழுத்தை எப்படி பிரிக்கலாம், இதெல்லாம் தான். குறில்னா என்ன, நெடில்னா என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். ஒவ்வொன்றும் அதோட இயல்பு என்னன்னு அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். மொழியை எப்படி பேசணும், எப்படி எழுதணுன்றதுக்கும் ஒரு வரையறை செய்தான். அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும். மொழியை எப்படி பேசணும் எழுதணும்னு சொன்னாங்க, அந்த வரையறைக்கு பேர் தான் இலக்கணம். சொல்லுங்க, இலக்கணம்னா என்னன்னா மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். யாரு? மனிதன். அந்த வரையறைகள் தான் என்னது? இலக்கணம் எனப்படும். இலக்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுதுங்களா? மொழியை எவ்வாறு பேசணும் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை செய்தாங்க. அந்த வரையறைகளுக்கு பேர் தான் என்னது? இலக்கணம். இப்படி தான் கண்டபடி பேச. இப்போ நான் சோறு வேணும்ன்றத வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல முடியுங்களா? இதை இப்படி சொன்னாதான் அதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும், மற்றவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வரையறை வகுத்தது தான் மனிதர்கள். அடுத்து பாருங்க, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். தமிழ் மொழியினுடைய இலக்கணம் எத்தனை வகைகள்னா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு 5 வகை இருக்கு. எத்தனை வகைகள் இருக்கு? 5 வகை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக மாணவர்கள். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு. தமிழ் இலக்கணம் வகைகள். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேட்டால் 5 வகைப்படும் போட்டு கண்டிப்பாக இந்த பதிலை எழுதணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்துனா என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எழுத்து இலக்கணம் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அதாவது ஒளின்னா சத்தம், நம்ம பேசுறத ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும். அதை என்ன பண்ண, வரினானது இதுதான். நம்ம பென்சிலில் பேனால எழுதுறோம் இல்லைங்களா, கோடு போட்டு இது பண்ணி எழுதுறோம் இல்லைங்களா, அதை தான் வரி வடிவம்வாங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. எழுத்துல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பாருங்க. முதல்ல வருது உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. நம்ம உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. எப்படி? காற்று வெளியில மூச்சு நம்ம வெளியில விடுறோம் இல்லைங்களா, காற்று வெளிப்படும் போதுதான் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையுள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. எதன் மூலமாலாம் பிறக்குது? ஒன்று வாயை திறக்கிறது, உள்ள உதடுகளை. இப்போ ஊ அப்படின்னா உதடுகளும் குவியும். சரிங்களா? ஊ ஊ ஊ அப்படின்னா ஏ ஏ அப்படின்னு சொல்லுங்க, உதட விரியும். ஊன்னா உதடு குவியும், ஏன்னா உதடு விரியும். ஆனா வாயை திறப்போம். சரிங்களா? அந்த மாதிரி வாயை திறக்கிறது, உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் மூலமாக நம்மளோட உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடியதுதான் உயிரெழுத்துக்கள். அக்குன்றது ஆயுத எழுத்து. சரிங்களா? ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள் தான் என்னது? உயிர் எழுத்துக்கள். என்னது? உயிர் எழுத்துக்கள். 12 உயிர் எழுத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 எழுத்துக்களும் தான் உயிர் எழுத்துக்கள். அதே மாதிரி பாருங்க, இந்த உயிர் எழுத்துக்கள்ல குறில் நெடில்னு 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க? குறில் நெடில். இங்க பாருங்க, அ இ உ ஏ ஓ 5 எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கின்றன. அதனால இதுக்கு பேர் குறின்னு சொல்லுவோம். ஆ இ உ ஏ. இந்த ஐயும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ ஆன்றது நெடில்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. இ அதுவும் நெடில்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே மாதிரி ஊன்னா ஊ நெடில், ஏ நெடில், ஓ நெடில்னு கிடையாது. ஆனால் அந்த ஐயும் அவங்க நிறைய பேருக்கு குழப்பம். ஐயும் அவங்க எதில் வரும்னு சொல்லிட்டு யோசிக்கவே வேணாம். ஐ ஔ அப்படின்னு நீண்டு தான் ஒலிக்குது. அது நெடிலில் தான் வரும். எதில் வரும்? நெடிலில் தான் வரும். அடுத்து பார்க்குறோம், இந்த குறுகி ஒலிக்கும் ஆ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள். எப்போ கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் குறில் எழுத்துக்கள்னா எத்தனை, நெடில் எழுத்துக்கள்னா எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. எதில்?
உயிரெழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள்னு வரும்போது இன்னும் நிறைய வரும். சரிங்களா? இதுல உயிரெழுத்துக்கள்ல 12ல் இந்த 5 எழுத்துக்களும் குறியில் நெடில் எழுத்துக்கள் வந்து 7. எழுத்தை உச்சரிக்கும் எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்ட குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். எப்படி குறில் நெடில் வகைப்படுத்துகிறோம்? அதோட கால அளவை வைத்து தான். குறில்னா டக்குன்னு முடிஞ்சிடும், ஆனும்போது நீண்டு ஒழிக்கும், அப்போ கால அளவு கொஞ்சம் அதிகமாகுது. சரிங்களா? அதை தான் வந்து என்ன பண்ணுறோம், குறில் நெடில்னு சொல்லிட்டு உச்சரிக்கக்கூடிய கால அளவை வச்சு தான் நம்ம என்ன வகைப்படுத்துகிறோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். மாத்திரைனா என்ன? ஒரு கண் சிமிட்டுற நேரம் தான். கண் அப்படி மூடி முழிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஒரு மாத்திரை. இல்லைன்னா ஒரு கையில வந்து இப்படி சொடக்கு மாதிரி போடுவாங்க, விரலை வச்சுட்டு போடுவாங்க, அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, கால அளவு. சரிங்களா? கால அளவு, அதுதான் ஒரு மாத்திரை. அப்போ எதுக்கு வந்து ஒரு மாத்திரைனா, குறில் எழுத்துக்கெல்லாம் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கெல்லாம் வந்து 2 மாத்திரை வரும். குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள்லாம் அடுத்து நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்ப்போம். மெய்யெழுத்துக்கள் படிக்கும்போது கீழே மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை வரும், ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை வரும். மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை. இங்க அடுத்து மெய்யெழுத்துக்கள் பாருங்க. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். உயிர்னா என்னது? உயிர்னா என்னது? உயிருக்கு உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்து தான் நம்ம உடம்புக்கு எப்படி உயிர் முக்கியமோ அந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் தான் எழுத்துக்களுக்கு முதல்ல முக்கியம். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்கு. இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, எட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இய்யு, இரு, எள்ளு, இவு, எள், எல், எரு, இன் ஆகிய 18 மெய் எழுத்துக்கள் ஆகும். உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 12 எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 18 எழுத்துக்கள். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கு இந்த மெய் எழுத்துக்களை 3 இனங்களாக பிரிக்கிறோம். சரிங்களா? எத்தனை? 3 இனங்களாக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? என்னது? வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு 3 இனங்களாக பிரிக்கிறோம். வல்லினம்னா இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6ம் வல்லினம். இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இந்த 6ம் மெல்லினம். இ, எர், எல், எவ், எள், எல், இந்த 6 வந்து என்ன பார்த்தீங்கன்னா இடையினத்தில் வரும். இதில் வரும், இடையினத்தில் வரும். இதை வந்து கண்டிப்பாக வல்லின எழுத்துக்கள்னு சொன்னால் நம்மளுக்கு இதை நம்ம வந்து கசடா தபரன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புள்ளியை எடுத்துட்டு கசடா தபர ஈஸியாக நம்ம சொல்லியிருக்கு. கசட தபர, கசட தபர, ஏன்னா அந்த வள்ளிய ஓசைகள் வரும். கசட தபர. மெல்லின ஞெங்கன நம்மன, அதோட சத்தமே பாருங்க வித்தியாசமா இருக்கும். அது மெல்லிய ஓசையை உடையது. ஞெங்கன நம்மன, என்னது? ஞெங்கன நம்மன. இடையின ஓசைகள் வந்து வல்லினமாவும் இல்லாமல் மெல்லினமா இல்லாமல் இருக்கும். இ, எர், எரள, வளல, எப்படின்னு சொல்லணும்? இதை எரள வளலன்னு சொல்லிட்டு நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கணும். எரள வளல என்ன சொல்லணும்? எரள வளல. இன்னும் இதை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் கஷ்டமா இருக்குது. இப்போ உங்களுக்கு தேர்வில் வந்து வல்லின எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னா இந்த மாதிரி 2 எழுத்தா எழுதிக்கங்க. இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இய்யு, இரு, இல்லு, இவு, எள், எல், இரு, இந்த மாதிரி 2 எழுத்தா எழுதிக்கிட்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த 5 எழுத்துக்கள் இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இந்த 5 எழுத்துக்களும் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய எழுத்துக்களும் எதில் வரும்? வல்லின எழுத்துக்கள்ல வரும். என்ன வரும்? வல்லின எழுத்துக்கள்ல வரும். அதே மாதிரி இந்த பொருளில் இருக்கக்கூடிய இந்த இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இதுவும் இந்த கடைசி எழுத்தும் எதில் வரும்? மெல்லினத்தில் வரும். சரிங்களா? முதல் 5 எழுத்தும் கடைசியாக ஒரு எழுத்தும், 6 எழுத்து மொத்தம். முதல் 5ம் கடைசியாக ஒரு எழுத்தும் 6 எழுத்துக்கள் இருந்து இது வல்லினம் வரும், இது மெல்லினம் வரும். இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள் எதில் வரும்? இடையினத்தில் வரும். இடையினத்தில் வரும். உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் எழுதி தெரிஞ்சு வல்லினம், மெல்லினம், இப்போ மெய் எழுத்துக்களின் வல்லினம், அதாவது மெய் எழுத்துக்களின் வகைகள் எழுதுக அப்படின்னா மெய் எழுத்துக்கள் வந்து 3 வகை. எத்தனை இனங்களாக பிரிக்கிறாங்க? 3 இனங்களாக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்போ வல்லின எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியலன்ற போது இந்த மாதிரி கண்டிப்பாக மெய் எழுத்துக்கள் 18 எல்லாருக்கும் எழுத தெரியும். 2 எழுத்தாக எழுதுங்க. எழுதி முதல் 5 எழுத்தும் கீழே வர கடைசி எழுத்தையும் வல்லினத்தில் எழுதிக்கலாம். இந்த புறத்தில் வர 5 எழுத்துக்களும் கடைசி வர இந்த எழுத்தையும் மெல்லினத்தில் வச்சுக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையினத்தில் எடுத்து எழுதிக்கலாம். ரொம்ப எளிமையாக கற்றுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒலித்து பார்த்து உணர்வோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இக்கு, இச்சி, இட்டு, திப்பு, இரு ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மின் ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன.
இ எர் எல் இவ் எள் எல் ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. உயிர்மெய். உயிர்மெய்னா என்னன்னா, இப்போ உயிரெழுத்துக்கள் அ ஆ இ இருக்கு இல்லைங்களா, அதுவும் மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு. இந்த மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதாக தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ். இதை தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 216 எழுத்துக்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது உயிர்மெய் எழுத்துக்கள். அது எப்படி தோன்றுதுன்னா, ஒரு உயிரும் மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் வந்து என்ன தோணுது, ஒரு உயிர்மெய் எழுத்து தோன்றுது. இப்போ பாருங்க, இக்குன்ற மெய்யெழுத்தும் ஆன்ற உயிரெழுத்தும் சேர்ந்து தான் கா வருது. இப்புன்ற மெய்யெழுத்தும் ஏன்ற மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் பே வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி அதுதான் இந்த மெய்யெழுத்தும் இந்த ஒரு உயிரெழுத்தும் சேர்றதுனால தான் ஒரு உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. அதனால தான் வந்து இதுக்கு பேர் என்னது, உயிர்மெய் எழுத்து. அதாவது வவ் மெய்யும் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர் மெய்க்குறில் தோன்றுகிறது. சரிங்களா? மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆமா, இப்போ இக்கு கூட்டல் ஆன்றது ஒரு குறில் எழுத்து. அப்போ இக்கு கூட்டல் ஆ கா, அது வந்து உயிர்மெய் குறில்னு சொல்லுவோம். அதே மாதிரி இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கா, அதை என்னன்னு சொல்லுவோம், நெடில்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், உயிர்மெய் நெடில்னு சொல்லுவோம். அதே மாதிரி இக்கு கூட்டல் இ, கீன்றது என்னது, ஒரு குறில் எழுத்து. ஈன்றது ஒரு குறில் எழுத்து. அப்போ அது மூலமா தோன்றக்கூடிய உயிர்மெய் எழுத்து உயிர்மெய் குறில்னு தான் சொல்லுவோம். எக்கு கூட்டல் ஈ அப்படி சேர்ந்து தோன்றும் போது அது என்னது, உயிர்மெய் நெடில். ஆயுத எழுத்து பாருங்க. தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். நம்ம உயிரெழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை சொல்லியிருந்தோம். குறியிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அப்போ ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை வரும், அரை மாத்திரை. மெய் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை வரும், அரை மாத்திரை. மெய் எழுத்துனா புள்ளி வைத்து வரும் இல்லைங்களா, புள்ளி எழுத்து வைத்து வரக்கூடிய அந்த இக்கு இங்கே 18 எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அக்குக்கும் அரை மாத்திரை, குறியிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.